இந்த வீடியோவில் நம்ம Figma Componentsல இருக்கிற டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, Boolean ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் எப்படி ஒரு சிங்கிள் காம்பனெண்ட்டில் மல்டிபிள் வேரியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். காய்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோலேட் பற்றி தெரியல, உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஆட்டோலேட் கற்றுக்கலனா ப்ளீஸ் அதை கற்றுட்டு வந்துடுங்க. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் ஆட்டோலேட் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் ஆட்டோலேட் தெரியாதவங்க அந்த ஆட்டோலேட் பற்றி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இங்கே ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், பெண்டு காமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆட்டோலேட்டை வந்து நான் ஆக்சுவலி கம்யூனிட்டி ஃபைலையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆட்டோலேட் தெரியாதுன்னா ப்ளீஸ் அதை கற்றுட்டு வாங்க. உங்களுக்கு நான் காம்பனன்ட்ஸ் வந்து நான் இந்த பட்டனை வச்சு தான் ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். அண்ட் இந்த பட்டனை வந்து நான் வந்து ஆட்டோலேட் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து காம்பனண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். காம்பனண்ட் வந்து ரெண்டு விதத்தில் ஆட் பண்ணலாங்க. ஒன்று வந்து கமாண்ட் ப்ளஸ் கே இல்லை கண்ட்ரோல் ப்ளஸ் கே, இல்லைனா மாஸ்க்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, கிரியேட் காம்பனன்ட் சொல்லிட்டு, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அண்ட் ஒரு டிசைன் எலிமெண்ட் வந்து காம்பனண்ட்டாக இருக்குன்னா அதுக்கு வந்து பர்பிள் கலர் ஃப்ரேம் இருக்கும். இப்படி தான் ஒரு காம்பனண்ட்டை ஆட் பண்ணணும். அண்ட் இப்படி நீங்கள் காம்பனண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆசெட்ஸ் பேனலில் நீங்கள் எந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ணீங்களோ அது இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இதுக்கு வேரியன்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு எலமெண்ட்டை காம்பனண்ட்டாக மாற்றிட்டிங்கன்னா அந்த இடத்துல இனிமேல் காம்பனண்ட் காமிக்காது, ஆட் வேரியன்ட்ற ஒரு பட்டன் தான் காமிக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியன்ட் ஆட் ஆகிடும். நம்ம வந்து இதில் ஸ்டேட் டிஃப்ரென்சஸ் காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட், இது வந்து ஹவரிங் ஸ்டேட். ஹவரிங் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கலரை மட்டும் டார்க்கன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ் ஸ்டேட். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேரியன்ட் கொடுத்த பிறகு இங்கேயே கூட நீங்கள் இன்னொரு வேரியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வேரியன்ட் ஆட் ஆகிடும். இது வந்து நம்ம ஃபோக்கஸ் வேரியண்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம கலரை கொஞ்சம் பேல் கலராக மாற்றணும். இப்போ இந்த வேரியண்ட் ஆட் பண்ணல, இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஃபால்ட் இருக்கா. இது என்ன ப்ராப்பர்ட்டி? இது வந்து ஒரு பட்டனில். ஸோ அதில் ப்ராப்பர்ட்டி ஒன்றுன்ற நேமை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் பட்டன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த எலமெண்ட் வந்து ஒரு பட்டனில், ஸோ அதனால் பட்டன்னு நான் நேம் பண்ணுறேன். இது வந்து டிஃபால்ட் பட்டன். ஸோ இது வந்து ஹவரிங் பட்டனில். ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வேரியன்ட் 2 இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹவர்னு போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து ஃபோக்கஸ் பட்டன். அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பண்ண எல்லா சேஞ்சஸுமே நீங்கள் வந்து ஆசெட் பேனலில் இருக்கும். அந்த ஆசெட் அது நீங்கள் எடுத்து இங்கே போட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இந்த பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா பட்டன் டிஃபால்ட்டு, ஹவரு, அதுக்கப்புறமா ஃபோக்கஸ்ட் நீங்கள் வந்து இப்படி மாற்றிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து வேரியன்ஸ் இப்படி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பட்டனுன்ற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை கமாண்ட் இல்லை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸ் ஹவர் பண்ணிங்கன்னா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல டெக்ஸ்ட் பேனல் இருக்குல்ல, அது கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரியேட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து என்னது டெக்ஸ்ட் தானே, ஸோ டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். வேல்யூ வந்து நம்ம பட்டன்னு கொடுத்துருக்கோம், ஸோ பட்டன்னே இருக்கட்டும். க்ரியேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருங்க. அண்ட் நம்ம இப்போ இந்த க்ரியேட் பண்ணி வச்ச ப்ராப்பர்ட்டியை இங்கே இருக்கிற ரெண்டு வேரியன்ட்ஸுக்குமே நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே டெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்ச ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டனுக்கும் டெக்ஸ்ட். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து எந்த பேஜில் வேணால் நீங்கள் எந்த கான்டெக்ட் வேணால் அந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன வேலிடான டெக்ஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் காய்ஸ், நான் ஒரு விஷயம் தப்பாக செஞ்சுட்டேன் இந்த இடத்துல. அது என்னென்னா இது வந்து பட்டன் கிடையாது, இது ஆக்சுவலி வந்து ஸ்டேட்ஸ். அது நீங்கள் எப்படி எடிட் பண்ணலான்னா மெயின் ஃப்ரேம்குள்ளே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு. நான் ஆக்சுவலி பட்டன்னு கொடுத்தேன். ஆக்சுவலி நம்ம இங்கே ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் தானே காமிச்சிருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஸ்டேட் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதால உங்களால் வந்து எந்த கான்டெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த வேர்ட்ஸ் வேணால் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பட்டனுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி இன்ஸ்டன்ட் ஸ்வாப்ஸ் ஆட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து எல்லா பட்டன்ஸ்லேயுமே சின்ன ஐக்கான் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரேம் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஐகான்ஸ் ஆட் பண்ணியாச்சா, இந்த ஐக்கானை நீங்கள் தனியாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்னு சொல்லிட்டு அந்த ஐக்கானோட நேமோடு இங்கே வருது. இதை வந்து நீங்கள் க்ரியேட் இன்ஸ்டன்ஸ் ஸ்வாப் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வேறு ஏதாச்சும் ஐக்கான் நீங்கள் ஆசஸில் வச்சுருப்பீங்களா, அதில் எது உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுங்க. நேம் வந்து அதுக்கு நேம் வந்து நீங்கள் ஐகான் ஸ்வாப்னு கூட வச்சுக்கலாம், இல்லை ஐகான்னு வச்சுக்கலாம். க்ரியேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுங்க. ஆட் பண்ணியாச்சா, அது அந்த ஆட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே இருக்கிற ரெண்டு வேரியன்ட்ஸ்க்குமே நம்ம ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஐக்கான் இருக்கா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இருக்கும் ஐக்கான். இப்போ நீங்கள் இதை வந்து பாருங்கள், நீங்கள் எந்த ஸ்டேட் எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே உங்களால் ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும்.
எல்லாத்துலேயுமே உங்களால் ஐகான்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம சொன்னது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பூலியன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூலியன் ஃபங்க்ஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த லேயர்ஸ் பேனல் இருக்குல்ல, இந்த லேயர்ஸ் பேனலில் கிரியேட் பூலியன் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து இந்த பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனில் பட்டன்ன்ற டெக்ஸ்ட் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட் வந்து இப்போ காமிச்சிட்டு தானே இருக்குது. ஸோ ஷோ டெக்ஸ்ட்னு சொல்லி நேம் பண்ணிக்கோங்க. நேம் பண்ண பிறகு வேல்யூ ட்ரூ, ஏன்னா டெக்ஸ்ட் அங்கே காமிச்சிட்டு தான் இருக்குது அந்த பட்டனில். ஸோ வேல்யூ ட்ரூன்னு வச்சுட்டு கிரியேட் ப்ராப்பர்ட்டின்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த வேரியன்ஸ்க்கும் நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணிடுங்க. லேயர்ஸ் பண்ணல அதை கிளிக் பண்ணுங்கள். ஷோ டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து பாருங்கள், ஷோ டெக்ஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் மறைஞ்சிரும், ஆன் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் காமிக்கும். ஸோ நீங்கள் இதை ஐகான் பட்டன்ஸாவோ உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்மளால் ஐகான்ஸ்க்கும் பண்ண முடியும். அதே மாதிரி ஐகான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ஸ் பண்ணல அப்ளை பூலியன் ப்ராப்பர்ட்டி இருக்கா, அதை கொடுங்க. கிரியேட் நியூ ப்ராப்பர்ட்டி கொடுங்க, ஏன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு பண்ணியிருக்கோம், இப்போ வந்து நம்ம ஐகான்ஸுக்கு பண்ணணும். ஸோ கிரியேட் நியூ ப்ராப்பர்ட்டி கொடுங்க. கொடுத்துட்டு பிறகு ஷோ ஐகான் இருக்கா, அந்த பேர் அப்படியே வச்சுக்கோங்க. ஷோ ஐகான் ட்ரூ, வேல்யூ ட்ரூ. ஸோ கிரியேட் ப்ராப்பர்ட்டி கொடுங்க. அண்ட் அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கிற 2 வேரியன்ஸ்க்கும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஷோ ஐகான், அதே மாதிரி இந்த ஷோ ஐகான். இப்போ நீங்கள் எந்த வேரியண்ட்டுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு மாற்றினாலும் இதனால் வந்து இந்த பூலியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஐகான்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட் நீங்கள் எடுத்தாலும் டிஃபால்ட் ஸ்டேட் எடுத்து நீங்கள் ஐகான்ஸ் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இங்கே ஐகான்ஸ் ஆஃப் பண்ணும்போது இந்த ஐகான்ற இதுவும் போய்டும், ஏன்னா பிகாஸ் அங்கே ஐகானே இல்லை, ரைட். ஸோ அதனால் அது இருக்காது. இங்கே ஒரு வேரியண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்டேட் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு, இதை கூட நம்ம ஸ்டேட்டுன்னு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இங்கேவே இன்னொரு வேரியண்ட் க்ரியேட் பண்ணி அந்த வேரியண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் கொடுத்து இந்த வேரியண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு ஆட் பண்ண முடியுமான்றது நம்ம பார்ப்போமா. அது கொஞ்சம் சொல்லும் போது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், பட் நான் அங்கே அதை செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த வேரியண்ட்குள்ளே இன்னொரு வேரியண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா, வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இந்த ஃப்ரேமை பெருசாக்கிக்கிறேன். இதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கமாண்ட் டி ஆர் கண்ட்ரோல் டி பண்ணிவிட்டு இதை அப்படியே நான் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் வேரியண்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க, அது வந்துடுமா. இதோட சைஸ் பண்ண நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, சைஸஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் ரைஸ் ஆகிருக்கும், ஏன்னா இது எல்லாமே சேமான ஸ்டேட்லேயே இருக்குது, அதனால் கான்ஃபிக் ரைஸ் ஆகிருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஹோல் ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நியூ வேரியண்ட்னு கொடுங்க. இது கொடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் சைஸ்ன்னு கொடுங்க, நேம் சைஸ்ன்னு கொடுங்க. ஏன்னா நம்ம சைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே காமிச்சிருக்கோம், அதனால் சைஸ்ன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டிஃபால்ட் சைஸ்னு வச்சுக்கோங்க. க்ரியேட் ப்ராப்பர்ட்டி. இதோட சைஸ் நீங்கள் இங்கே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் இது வந்து லார்ஜ் சைஸா, ஸோ அதை நீங்கள் லார்ஜுன்னு நீங்கள் மாற்றிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் மாற்ற முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து மீடியம், அதே மாதிரி சைஸில் இது வந்து இந்த டிஃபால்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது ஸ்மால். அண்ட் இதோட ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஸ்டேட்டு, இது வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டில், அப்போ அது டிஃபால்ட் ஸ்டேட்னே இருக்கட்டும். அண்ட் இந்த எல்லா சைஸ் பட்டன்ஸுக்குமே நம்ம வந்து இந்த ஸ்டேட் டிஃப்ரென்சஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இங்கே வேரியண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த வேரியண்ட் இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணதில்லை, அதனால் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு வேரியண்ட் ஆட் பண்ணி அதையும் இங்கே வைங்க. அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்ட் ஸ்டேட்டாக நம்ம அதை வச்சுக்குவோம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் நான் பண்ணிடுறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதோடய ஸ்டேட் வந்து ஆட் பண்ணிக்க. இது எல்லாமே டிஃபால்ட் ஸ்டேட்டாக, எல்லா சைஸுக்குமே இது டிஃபால்ட் ஸ்டேட்னு மாற்றிக்கோங்க. இந்த ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிஃபால்ட், இந்த வேரியன்ட் கிளிக் பண்ணுங்கள். ட்ராப்டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஹவர் ஸ்டேட்டாக, அந்த லார்ஜ் பட்டனுக்கு இது வந்து ஹவர் ஸ்டேட், ஹவர்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த மீடியம் சைஸ்க்கு இது வந்து ஹவர் ஸ்டேட். அதே மாதிரி இந்த ஸ்மால் சைஸுக்கு இது வந்து ஹவர். அப்புறம் இந்த அந்த லார்ஜ் சைஸ்க்கு இது வந்து ஃபோக்கஸ்ட் ஸ்டேட். இது வந்து இந்த மீடியம்க்கு ஃபோக்கஸ்ட், ஸ்மாலோட ஃபோக்கஸ்ட். தட்ஸ் இட். இங்கே எந்த இடத்துலையுமே கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகிருக்காது, எல்லாமே சால்வ் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை பாருங்கள், இந்த பட்டனோட ஸ்டேட், அதோட சைஸ், அதோட டெக்ஸ்ட், ஐகான், அதுக்கம்மா டெக்ஸ்ட் காமிக்கணுமா இல்லையா, இல்லை ஐகான் காமிக்கணுமா இல்லையா, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஹவர் ஸ்டேட்டுக்கு
சைஸ் வந்து நம்ம மீடியம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம குரூப்புன்னு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஐகான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட் காமிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐகான் ஹைட் பண்ணிக்கலாம் இல்லை காமிக்கலாம். இவ்வளோ தாங்க கைஸ் காம்பனண்ட். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஃபைலை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். I'll definitely make a video about it. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் ரிசார்ஜோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறேன் கைஸ். Cheers, enjoy.